அவளா வந்தாலும் உள்ள விட்டீங்க, அப்புறம் தாய் மாமாங்கிற உறவை மறந்து போயிருங்க. அந்த சீரழிஞ்சு போடனா என்ற வீட்டு படி ஏறிடுவாளா? வந்தா மாறுகால் மார்கை வாங்கித்தான் அனுப்புவேன். குடிக்க தண்ணி இல்லனாலும் மானஸ்தீன்ற கவர்தையோட தான் இருந்தேன். நீ 4 பேர் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? சார் ஐயா கிளம்பிட்டாங்களா? ஆமாங்க. எம்டி வந்து வீட்ல இருந்து கிளம்பிட்டாரு, நேரம் வர போறாரு. இந்த இடம் பூரா சுத்தமா இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் முதலாளி இன்னைக்கு தான் வராரு. ஆனா வருஷம் பூரா அவர் வந்ததை பத்தி தான் மில்லுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. கேட்குள்ள முதலாளி வந்துட்டாராமா, வேலையை பாருங்க. பழனிசாமி தானே? ஆமாங்க சார். அவரை கூப்பிடு. சார் கூப்பிடாருப்பா. வணக்கம் முதலாளி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நான் கேட்குற ஒரே ஆளு நீதாயா? இவன் ஒழுங்கா வேலைக்கு வரானா? எங்க சார் வர்றான்? மாசத்துல பாதி நாள் வர்றது இல்லைங்க. என்ன இன்னும் மைனர் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா. போய் வேலை பாரு. சரிங்க. லெட்ஸ் கோ. வார்த்தை தவறி விட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்தில் சூடா ஒரு டீ. மயில்சாமி மாஸ்டர், தம்பிக்கு சூடா ஒரு டீ கொடுக்கடே. மீனாட்சி கல்யாணத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்ணது தெரிஞ்சு அவங்க மாமா பயங்கர கோபத்துல வந்திருக்காரு. நான் எங்களை ஹெல்ப் பண்ண? நீங்க தானே தாலி வாங்கி கொடுத்தீங்க. உங்க தலைமையிலதான் கல்யாணம் நடந்ததுன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு பணம் கொடுக்கும் போது நானும் தானே இருந்தேன். நீ நல்லவனா கெட்டவனான்னு புரியலையே. அவர் முறைக்கிற முறைய பார்த்தா சேதாரம் பெரிய அளவுல இருக்கும் போல இருக்கே. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட வேண்டியதான். இப்ப என்னடே பண்றது? சரண்டர் ஆயிடுங்க அண்ணாச்சி. இதை தவிர வேற வழியே இல்ல. நான் அப்ரூவ் ஆயிடுவேன், நீங்க தான் சிக்குவீங்க. பேசாம காலில் விழுந்துருங்க, உசுராவது மிஞ்சும். யோ தம்பி, சத்தியமா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை தம்பி. சம்பந்தம் இல்லையா? அந்த உட்காந்து பேசும்போதே நான் கண்டிச்சேன் தம்பி. யோ இதுக்கெல்லாம் மீட்டிங் போட்டா பேசுவாங்க? நீங்க குடிக்கிற டீ மேல சத்தியமா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. என்னையா சம்பந்தம் இல்ல? உன் கேண்டீன் உன் ஆளுங்க. கேண்டீன் என்னோட தான் தம்பி, ஆனா அவனுங்க ஏன் ஆளுங்க இல்ல தம்பி. பின்ன யார் ஆளுங்க? நீ பார்த்து சேர்த்து கொண்டாயா மாஸ்டர்? டீயா போடுறானா சர்க்கரை மேல ஒண்ணும் இல்ல சுடுதண்ணி மாதிரி கொண்டு கொடுக்குறாயா? கேட்டா பொறுப்பு இல்லாம உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லன்னு சொல்ற? இவ்வளவு நேரம் நீங்க டீயை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க. பின்ன உன் கேண்டீன்ல உட்காந்து சம்பந்தமாயா பேச முடியும்? சர்க்கரை போட சொல்லியா? மாஸ்டர் அண்ணாச்சி கிளாஸ் எடு, ஊர்வாங்க கொஞ்சம் எடுத்து வை. இந்த வந்துட்டேன். இருக்கிற வழியோட இல்லாத வழியில சேர்ந்துகிட்டு படுத்துது. யாரு பூங்கோதையா? அக்கா பார்க்க வந்தியா கண்ணு? உள்ள வா வா. மீனாட்சி ஆறு வந்திருக்காங்கன்னு பாரு. பூங்கோதை வா பூங்கோதை, நல்லா இருக்கிறியா? அம்மா எப்படி இருக்காங்க? 4 நாளா சாப்பிடவே இல்ல.
சொல்லியிருந்தா நான் அம்மா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திருப்பேன்ல. நீ தான் அவசரப்பட்டுட்ட. இல்ல பூங்கோத, உன்னை விட அம்மா பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். நம்மளை விட அம்மாவுக்கு வரட்டு கௌரவம் தான் முக்கியம். இந்த விஷயத்த மட்டும் அம்மாட்ட சொல்லியிருந்தேன், கண்டிப்பா அந்த கல்யாணம் நடந்தே இருக்காது. அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தியா? ஓவர் டைம்னு போய் சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, நீ வேலையை விட்டு இப்படியே வந்திருப்ப. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணல. என் அக்கா கல்யாணத்தை பத்தி கோச்சுக்காத பூ, சொல்லியிருக்கலாம் தான். ஆனால் எங்கே நீ அம்மா கிட்ட சொல்லிட்டா எல்லாம் கெட்டு போயிடுமோன்னு பயந்துட்டோம். அதான். எங்க அம்மா எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா? அன்னைக்கு பூரா அழுதாங்க. எனக்கு புரியுது பூ. இன்னைக்கு உங்கள் அக்கா முகத்தை பார்த்தல, எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு. சொல்லு, சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா? பெரியவங்க காதல் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிறதில்ல. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பாரு, உங்கள் அம்மாவே உங்கள் அக்காவை கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க. அன்னைக்கு இந்த கஷ்டம்லாம் கதையாக பேசுகிற விஷயமாயிரும். நீ 1000 தான் சொல்லு, அக்கா பண்ணது தப்புதான். தைரியமா அம்மா கிட்ட போய் இதை பத்தி பேசிருக்கலாம். நாங்க ஆசைப்படுறோம்னு சொல்லியிருந்தா அம்மா சம்மதிச்சிருப்பாங்க தெரியுமா? சரி, சோன் பப்படி சாப்பிட்றியா? எங்க சோன் பப்படி வேண்டிய சதம் கேட்கல? ஆமா இல்ல அண்ணா, சோன் பப்படி கொடுங்க. இரு இரு. ஏய், என்ன? இரு. ஏய், உங்க அப்பா எங்க? சோம்பப்படி வண்டிக்கு பின்னால நிக்கிறாரே. ஏய் அப்பா, பூங்கோதை உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னப்பா, உங்களுக்கு ஓகேவா? அப்ப எனக்கும் ஓகே. சரி சரி சரி. அப்பா என்ன சொல்றாருன்னு தெரியுமா? பிடிச்ச பொண்ணு கூட தனியா போறியே, அவளுக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கணும்னு தோணலையாங்கிறாரு. உனக்கு என்ன பூ பிடிக்கும்? எனக்கு என்ன பூ பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? எதையாவது விட்டுட்டு போறியா? ஆமா. பருத்தி வெடிக்குதா, ஆத்தாடி ஒரு பறவை பறக்குதா, காத்தாட ஒரு பருத்தி வெடிக்குதா. இது காதல் காதல் என்பதா, இளம் காற்றை போல வந்ததா. இது காதல் காதல் என்பதா, இளம் காற்றை போல வந்ததா. பறக்கிறதே மனம் பறக்கிறதே, தவிக்கிறதே உயிர் தவிக்கிறதே. ஆத்தாடி ஒரு பறவை பறக்குதா, காத்தாட ஒரு பருத்தி வெடிக்குதா. கண்மயங்கித்தான் போகுது, காரணத்தை நான் சொல்லவா. உன்னை நான் பார்த்ததும் உலகமே மாறுது. நெஞ்சு புழிதான் நோகுது, ஒன்னதனதான் தேடுது. உள்ளுக்குள் என்னவோ ஊர்வலம் போகுது. மருதாணி விரலால் என்ன தலை கோதி விடுவாயா, மணிச்சாரல் போல என்னை
இதுவாக தொடுவாயா உதடுகளும் ரகசியமாய் உன் பெயரை ஜபிக்கிறதே விழி வைக்க மறுக்கிறதே ரசிக்கிறதே பறக்கிறதே மனம் பறக்கிறதே தவிக்கிறதே உயிர் தவிக்கிறதே ஆத்தாடி ஒரு பறவை பறக்குதா காத்தாட ஒரு கருத்தி வெடிக்குதா அஞ்சு நொடிதான் உறங்கல அண்ணன் தண்ணிதான் இறங்கல உன்னையே நினைச்சுதான் உள்ளுக்குள்ள கிறங்குற பூவாக பூத்து நிற்கும் பொன்னாமல் நான் தானே காத்தாக நீயும் வந்து வேரோடு சாய்க்காதே இளவம் பஞ்சு பறப்பது போல் இள மனசும் பறக்கிறதே உலகத்தையே மறக்கிறதே ரசிக்கிறதே பறக்கிறதே மனம் பறக்கிறதே தவிக்கிறதே உயிர் தவிக்கிறதே ஆத்தாடி ஒரு பறவை பறக்குதா காத்தாட ஒரு பருத்தி வெடிக்குதா இது காதல் காதல் என்பதா இளம் காற்றை போல வந்ததா இது காதல் காதல் என்பதா இளம் காற்றை போல வந்ததா பறக்கிறதே மனம் பறக்கிறதே தவிக்கிறதே உயிர் தவிக்கிறதே பறக்கிறதே மனம் பறக்கிறதே தவிக்கிறதே உயிர் தவிக்கிறதே அக்கா துணி எதுவுமே எனக்கு பத்தாதுமா. பேசாம அவ துணியை அவளுக்கே கொடுத்து விட்டுறலாமா? ஐயோ அம்மா, என்ன பண்றீங்கம்மா?